Good morning students. இன்னைக்கு டிஸ்கஷன் என்னன்னு சொன்னா செல் பயாலஜில நீட் क्वेश्चंस that is medical entrance questions session 12. So let us go one by one. First question, the cell organelle involved in glycosylation of protein அது என்னன்னு கேக்குறாங்க. What is glycosylation? கிளைகோசிலேஷன்னா புரோட்டீன் கூட அல்லது ஃபேட் கூட அல்லது வேறு மாலிகுல்ஸ் கூட ஒரு கார்போஹைட்ரேட்டை ஆட் பண்ணுறது இஸ் கால்டு கிளைகோசிலேஷன். எதுக்காக நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில புரோட்டீன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆன பின்னாடி ஃபோல்டு பண்ணி வைக்கணும். அப்போ தான் பேக் பண்ண முடியும், பல்வேறு இடங்களுக்கு அனுப்ப முடியும். அந்த பேக்கிங்க்கு கார்போஹைட்ரேட் அடிஷன் இஸ் நெசசரி. அடுத்து இன்னொரு கொஸ்டின் எதுக்காகனா, சில ப்ரோட்டீன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள், பிரேக் ஆகிடும். ஸோ அந்த பிரேக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் அடிஷன் இஸ் அ நெசசரி திங். இது என்ன ஆர்கனல் செய்யுதுங்கிறதான் கொஸ்டின். 1 ரிபோசோம், 2 பெராக்சிசோம், 3 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், 4 மைட்டோகாண்ட்ரியா. Which organelle is doing this work is the question. A, this ribosome concerned with the protein synthesis, protein மட்டும் தான் synthesize பண்ணுது, but not adding carbohydrate to the protein. So answer A cannot be a correct thing. So second thing, peroxisome is concerned with H2O2 metabolism. ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெராக்சிசோம் என்ன பண்ணுவோம்? இட் இஸ் அ மைக்ரோபாடி. அது வந்து லாங் ஃபேட்டி ஆசிட் செயின்ஸை மீடியம் ஃபேட்டி ஆசிட் செயின்ஸை உடைக்கும். அண்ட் தென் இட் வில் பி டேக்கன் டு மைட்டோகாண்ட்ரியா. தேர் இட் வில் பி ஃபர்தர் புரோக்கன் டவுன். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற ஒரு ஆக்சைடு கிரியேட் பண்ணுது. தட் இஸ் வெரி டேமேஜிங் மெட்டீரியல் டு தி செல் அண்ட் பாடி. நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடை 3% மேலே உள்ள நம்ம உள்ளே குடித்தோம்னா ஏராளமாக ஆக்சிஜனுக்கு க்ரியேட் ஆகி பபுள்ஸாக க்ரியேட் ஆகி மூச்சு திணறல் வரும், ஸ்டொமக்கில் அல்சர்ஸும் வரும். பட் இட் இஸ் மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க, வூண்டு கிளீனிங் இதுக்கெல்லாம். எங்கே ஆக்சிஜன் தேவையோ டாப் லேயரில் உள்ள வூண்டு மட்டும் க்ளீன் பண்ணுறக்காக வேண்டிய டீப் வூண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ண மாட்டாங்க. என்ன இஸ் கன்சர்ன்ட் வித் H2O2 மெட்டபாலிசம். H2O2 ப்ரொடக்ஷனாக தான் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை இதே பெராக்சிசம் பிரேக் பண்ணி ஹைட்ரஜனாகவும் வாட்டராகவும் மாற்றிடும். ஸோ தட் இட் பிகம்ஸ் ஹார்ம்லெஸ். ஸோ B cannot be correct. So what is C? Proteins synthesized by ribosomes bound to endoplasmic reticulum, that is rough endoplasmic reticulum, are passed into the lumen of the endoplasmic reticulum. அது where oligosaccharide is added to them. These are glycosylated. மீனிங் என்னென்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரிபோசோம்ஸ் ஊட்டி இருக்கிறப்ப அந்த ரிபோசோம் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பேர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இட் ப்ரொடியூசஸ் புரோட்டீன். தட் புரோட்டீன் என்டர்ஸ் இன்டு தி லூமன், அதாவது இன்டர்மெம்பரல் ஸ்பேஸ், அதுக்குள்ளே போய் சேர்ந்து அதில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருந்து ஓலிகோசாக்கரைடை அதுக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க. சாக்கரைடு இஸ் கார்போஹைட்ரேட், ஓலிகோசாக்கரைடு அதுக்குள்ளே ஆட் ஆகுது. தட் இஸ் கால்ட் glycosylation. Mitochondria is concerned with ATP synthesis, energy production. So answer C is correct. Now let us go to the next question. Proteins are synthesized at ribosomes, mitochondria, centrosome, Golgi bodies. எல்லாருக்குமே தெரியும் புரோட்டீன் சிந்தசிஸ் சொன்னாலே ரிபோசோம் தான் ஃபஸ்ட். இது ஏடிபி ப்ரொடக்ஷன், இது செல் டிவிஷன் அண்டு ஸ்பிண்டில் ஃபார்மேஷன். கோல்கி பாடிஸ் வந்து பேக்கிங் அண்ட் ஆடிங் சம் அதர் மெட்டீரியல்ஸ் வித் இட். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். OA is correct. During protein synthesis, subunits of ribosomes attached to messenger RNA. messenger RNA என்ன, அந்த RNA வந்து கோடிங்ஸை அங்கேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குது ரிபோசோமில்.
அதனுடைய ரிபோசோமுடைய சப் யூனிட்டில் லார்ஜ் யூனிட் ஒன்று இருக்குது, சப் யூனிட் சின்ன ஸ்மாலர் சப் யூனிட்டில் கொண்டு வந்து கொடுக்குது. ரிபோசோம்ஸ் ப்ரொவைட் ஸ்பேஸ் as well as enzyme for protein synthesis. Hence this is known as protein factories or workbenches of protein. So answer A is correct. Next question, which of the following organelles has single membrane? It's a simple question. Single membrane bound organelle edu? A and C, that is mitochondria nucleus, are surrounded by double membrane envelopes. So A and C is wrong. Cell wall does not have a membrane, so B is also wrong. So spirosomes are single membrane bound spherical structures in plant cell cytoplasm. Spirosome garada correct answer, D is correct. It is a single membrane bound spherical structure found in the cell cytoplasm. இதுக்கு வேலை செய்யுது லிப்பிட் சிந்தசிஸ் அண்டு அக்குமுலேஷன், லிப்பிட் ப்ரொடக்ஷனையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பிரோசோம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், some of the enzymes which are associated in converting fats into carbohydrates. பாடியில் ஃபேட் அக்குமுலேஷன் ஆகுது, எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் இருக்கும்போது ஃபேட்டாக மாறிடும். ஃபேட் கார்போஹைட்ரேட்டுக்கிற இம்மீடியட் யூசேஜுக்கான எனர்ஜி தேவைப்படும் போது அந்த ஃபேட் அகைன் கார்போஹைட்ரேட்டாக மாறும். இந்த ஃபேட்டை கார்போஹைட்ரேட்டாக மாற்றக்கூடிய என்சைம்ஸ் என்ன, அது எங்கே இருக்குது, அதான் கேள்வி. லிப்போசோம்ஸ், கோல்கி பாடிஸ், மைக்ரோசோம், கிளையாக்சிசோம்ஸ். 4 ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் லிப்போசோம்? Liposomes are artificially produced lipid layers of 25 nanometer or more in diameter. லிப்போனாலே ஃபேட்டோட சம்மந்தப்பட்டது, லிப்பிட் லேயரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹியர் இட் இஸ் நாட் தி கொஸ்டின் ஆஃப் என்சைம்ஸ். Golgi body is a dynamic eukaryotic organelle consisting of cisternae, vesicles and tubules. அங்கே வந்து இதற்கான வேலைக்கான வாய்ப்பு இல்லை. Microsomes are product of homogenization of endoplasmic reticulum. ஸோ இங்கேயும் இது இருக்கிற மாதிரி தெரியல. 4. Glyoxysomes contain enzymes besides catalase for glyoxylate cycle through which fats are converted to carbohydrate in plant cells and germinating seeds. இதுதான் இதில் உள்ள கரெக்ட் ஆன்சர், டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிளையாக்சிசோம்ஸ் வந்து அனிமல் செல்லில் கிடையாது, பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் என்ன காமிக்கிறோம், இன் பிளான்ட் செல்ஸ். அண்ட் ஸ்பெஷலைஸ்டாக அது எங்கே இருக்குன்னா ஜெர்மினேட்டிங் சீட்ஸில் இருக்குது. உதாரணமாக எங்கெல்லாம் ஆயில் சீட் இருக்கோ அங்கே பூரா அது இருக்கும். இதனுடைய பர்பஸ் என்னன்னு சொன்னால், ஆயில் சீட்னால ஃபேட் அதிகமாக இருக்கும், அது ஜெர்மினேட்டிங்னா பூமிக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வேலையை செய்ய முடியாது, எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதை வளர்கிறதுக்கான எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த ஃபேட்டை கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு இந்த கிளையாக்சிசோம்ஸுங்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் கேட்டலைஸ்ங்கிற என்சைம் இருக்குது, கேட்டலைஸ் போக கிளையாக்சைலேட் சைக்கிளுக்கான என்சைம் இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட், கிளையாக்சிசோம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், DNA is mainly found in, is simple question. DNA நாலும் நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், both A and B and nucleolus. ஓகே, ஆன்சர் A will be correct. Most amount of the DNA, ஏராளமான DNA, பெரும்பாலான DNA is in nucleus. Some DNA is there in chloroplast and mitochondria, but that is not the very main. Mostly it is in nucleus. So answer A is correct. So next question we will see in the next session. Thank you students.